தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 17/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கொள்கின்றார். அவரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டுமாம். அவருடைய துதி எப்பொழுதும் நம் வாயில் இருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம் வாய் அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தர் தாவீதை பார்த்து கூறுவார், எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுவார். ஆனாலும் இந்த தாவீது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார். இது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனாலும் அவர் கூறுகின்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும், நான் வாழ்ந்திருந்தாலும், நான் தாழ்ந்திருந்தாலும், நான் வனாந்தரத்தில் அவருடைய ஜீவனுக்கு தப்பி ஓடும் பொழுது கூட கர்த்தரை அவர் ஸ்தோத்தரித்துக் கொண்டுதான் இருந்தாராம். பிரியமானவர்களை, இன்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, சில துன்பங்கள், சில வேதனைகள் வரும் பொழுது, என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகின்றாய், ஜெபிக்க விருப்பமில்லாமல் படுத்து கொண்டிருக்கின்றாய், ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை. இந்த சூழ்நிலையை மாற்றி தாவீதை போன்று எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை துதித்து கொண்டே இரு, அப்பொழுது நான் அதிசயங்களை செய்து உன் கவலையை மாற்றி இரட்டிப்பான சந்தோஷங்களால் நிரப்புவேன் என்று கூறுகின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். சில துன்பங்கள் வந்தால் கூட நான் அதற்கு கலங்க மாட்டேன். கர்த்தர் நான் அவரிடம் பிரியமாய் இருக்கின்றனா என்று என்னை சோதிக்கின்றார். இந்த துன்பத்திலும் நான் அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் மகிழ்ந்து நம் துயரத்தை மாற்றி இரட்டிப்பான மகிழ்ச்சியால் நம்மையும் நம் சந்ததிகளையும் நிரப்புவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க வேண்டும், உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. தாவீது அப்படி துதித்தனால்தான் அவரையும் அவருடைய சந்ததிக்கும் நீர் ஆசீர்வதித்தார்கள் என்று அறிவோம் அப்பா. நாங்களும் இன்றிலிருந்து துன்ப நேரத்திலும் திக்கட்டு நேரத்திலும் உம்மை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம் என்று தீர்மானித்திருக்கின்றோம், உறுதி கூறுகின்றோம். அதன்படி துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.